ஜீ தமிழ்ல ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட்டான சீரியல் தான் மீனாட்சி பொண்ணுங்க. இந்த சீரியல்ல சக்தி கேரக்டர்ல ஆக்ட் பண்ற நடிகை சௌந்தர்யா சீரியல் முடிப்போறத பத்தி ரொம்பவே உருக்கமா பேசியிருக்காங்க. மேலும் அதுல என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஜீ தமிழ்லயே ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல். 2022 ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ண இந்த மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் இதுவரைக்கும் 600 எபிசோடுக்கு மேல ஒளிபரப்பாகி வந்துட்டு இருந்த நிலையில இன்னும் கொஞ்ச நாள்ல சீரியல் முடிவுக்கு வரப்போறது ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சி உருவாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில சக்தி கேரக்டர்ல ஆக்ட் பண்ற நடிகை சௌந்தர்யா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சீரியல். நான் ஃபர்ஸ்ட் இந்த சீரியல்ல நடிக்க கொஞ்சம் தயங்கினேன். ஏன்னா இந்த சீரியல் ஸ்டார்டிங்ல ஆக்ட்ரஸ் மோக்ஷிதா சக்தியா நடிச்சு மக்கள் மத்தியில நீங்க முடியாத ஒரு இடத்துல இருந்தாங்க. பொதுவா ஒரு சீரியல்ல மெயின் லீடா நடிச்சுட்டு வந்தவங்க சீரியலை விட்டு திடீர்னு குவிட் பண்ணா அவங்க எடுத்து ரீப்ளேஸ் பண்ண வரவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதுலயும் குறிப்பா ஸ்டார்டிங்ல நீ அவங்கள மாதிரி நடிக்கல சிரிக்கல அப்படின்னு. ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கல. நான் நடிச்ச எபிசோட் ஒளிபரப்பான கொஞ்ச நாளையே மக்கள் மத்தியில செம்ம ரீச் ஆச்சு. குறிப்பா என்னோட சக்தி கேரக்டரை ரசிகர்கள் கொண்டாடவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு நேரத்துல இப்போ சீரியல் முடிவுக்கு வர்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எங்க சீரியல் ஸ்டார்டிங்ல செம்மையா போச்சு. இன்னும் சொல்ல போனா பல முறை டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல ஜீ தமிழ்ல நம்பர் 1 சீரியலா இருந்திருக்கு. ஆனா அடிக்கடி டைம் ஸ்லாட் சேஞ்ச் பண்ணனால மக்களால சரியா எங்க சீரியல்ல கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல. இதனால எங்க சீரியலுக்கு டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல பெரிய அடி விழுந்துச்சு. கதையை எப்படி மாத்தி பண்ணாலும் டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகல. இதனால இப்போ சீரியல் முடிவுக்கு கொண்டு வர போறாங்க. என்ன சக்தியா ஏத்துக்கிட்டு எனக்கு அவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சீரியல் கிளைமேக்ஸ் வரப்போறது நினைச்சு நானும் உங்கள மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரமே உங்க எல்லாரையும் வேற ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை சௌந்தர்யா சொல்லியிருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் மீனாட்சி பொண்ணுங்க சீரியல்ல நீங்க எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.